ஹலோ மக்களே, இன்றைக்கி டே 13ஓட 100 டேஸ் சேலஞ்ச். ஸோ நேற்று ஃபீல்டுக்கு வரல, இன்றைக்கி தான் வந்தேன். ஸோ ஃபீல்டுக்கு வந்தாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. எப்போல்லாம் ஒரு நேச்சர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறோமோ, ஏன் ஃபிலாசபிக்கலாக பேசுகிறேன்னு அப்படி சொல்ல. ஸோ எனக்கு அந்த ஹேபிட்டே கிடையாது ஒரு சில 35 வயசு வரையும். ஸோ இப்போ தான் லாஸ்ட் ஒரு 9 மந்த்ஸாக தான் கழனிக்கு வந்துட்டுருக்கேன். ஸோ எப்போல்லாம் வரணும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் வயசான காலத்தில் உங்களுக்கு பணம் நிறைய இருக்கும், உங்களை சுற்றி நிறைய ஜனங்க இருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் எப்போ நேச்சரோட கனெக்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த வேக்கமை ஃபில் பண்ண முடியும். ஸோ இது ஃபிலாசபிக்கல் தாட்ஸ்லாம் இல்லை, அந்த புக்கு படிக்கும்போது டாப் 5 ரெக்ரெட்ஸ் ஆஃப் டையிங் அந்த புக்கு படிச்சுட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி முடிச்சிடுவேன். நாளைக்கு வந்து அந்த புக்கோட ரிவ்யூ பார்க்கலாம், ஓகேவா? ஸோ அந்த புக்கோட ரிவ்யூ நாளைக்கு பார்க்கலாம். ஸோ எல்லாருக்கும் போகி தின நல்வாழ்த்துக்கள். ஸோ பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒன்றும் இல்லை, நம்ம இருக்கிற தாட்ஸ், நெகட்டிவிட்டி தாட்ஸு, நம்ம முன்னேற மாட்டோம், நம்மளுக்கு இதான் வாழ்க்கை, இப்படி தான் அமையும். ஸோ அந்த தாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு, ஸோ நம்மளுக்கும் வாழ்க்கை இருக்குது, நம்மளாலையும் சாதிக்க முடியும், நம்மளாலையும் எல்லாம் பண்ண முடியும். அந்த தாட்ஸை வந்தால் தான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியும். ஸோ நீங்கள் சொல்லலாம் அது நினச்சிட்டா மட்டும் நடத்துகிறோமான்னு. எடுத்தோடனே நடக்காது, சில பேருக்கு சில மாதங்கள் ஆகும், சில வருஷங்கள் ஆகும். ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு அதை ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும், ஓகேங்களா? ஃபைன். ஸோ நம்ம ஆக்சுவலாக இப்போ ஃபெஸ்டிவல் சீசனில் இருக்கோமா, ஃபெஸ்டிவல் சீசன் வந்தால் என்னது ஹாப்பினஸ் ஸ்வீட்டு, ஸோ பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ இது எல்லாமே எப்படி தெரியுதுங்களா? நம்மளை சுற்றி எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க, அதனால் நம்மளும் சந்தோஷமாக இருக்கும். ஸோ நான் லாஸ்ட் ஒரு புக்கு படித்தேன். அந்த புக்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உங்களோட மூட்ஸு, உங்களோட சேலரி, உங்களோட திங்கிங், உங்கள் தாட் ப்ராசஸ் யாருன்னா, உங்களை சுற்றி ஒரு 5 பேர் இருக்காங்கல்ல, அவங்களோட ஆவரேஜ் தான் நம்பலாம். நம்மளை சுற்றி ஒரு 5 பேர் இருப்பாங்களா, அவங்களோட ஆவரேஜ் சேலரி தான் அவங்களோட ஆவரேஜ் தாட்ஸ் தான் அவங்களோட ஆவரேஜ் நெகட்டிவிட்டி தான் நீங்கள் மிடில் கிளாஸ் சுற்றி மிடில் கிளாஸ் தான் இருப்பாங்க, பணக்காரன் சுற்றி பணக்காரன் தான் இருப்பாங்க, ஏழை சுற்றி ஏழை தான் இருப்பாங்க. ஸோ இதான் சொல்கிறது, நம்மளோட தாட்ஸும் சரி எப்போவுமே எங்கள் அம்மா அப்பாவும் சொல்லுவாங்க, எண்ணுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படி சொல்லிட்டு. ஸோ நடக்குதோ நல்லி அட்லீஸ்ட் ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணுவேன். அது எனக்கு புரியலன்னா இருந்தால் சரி. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எனக்கு சுத்தமாக அந்த படிப்பு அந்தளவுக்கு மார்க் எடுக்க மாட்டேன், நான் 30 ஃபெயில் ஆவேன். ஸோ அப்போ தான் சொல்லுவாங்க அம்மா, நீ 100 எடுக்குன்னு நீ அப்போ தான் நீ ஒரு 50 எடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அதனோட இதுவும் தெரில, ஏன்னா நம்மளுக்கு படிப்பு வரல, மற்றவங்களுக்கு படிப்பு வருது, அந்த ஒரு தாட்ஸு, ஓகேவா? ஸோ உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. ஸோ அதுக்கப்புறம் அது நடக்குதோ இல்லையோ, அது வந்து அது நேச்சர் கையில், அது காட். நீங்கள் காடை ரொம்ப பிலீவ் பண்ணிங்கன்னா அது காட் அப்படி வச்சுக்கலாம். ஸோ லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸாக கோயிலுக்கு போயிட்டுருக்கேன். எனக்கு கோயிலுக்கு போகிற பழக்கமே இல்லை, கோயிலுக்கும் போக பிடிக்காது, எனக்கு சாமி மேலே நம்பிக்கையும் கிடையாது. ஆனால் இப்போது அதை நம்புறேன்னு அவசியம் இல்லை, ஆனால் அங்கே போனாலே ஒரு பாசிட்டிவ் வைப், அங்கே இருக்க சுற்றி உள்ள மக்கள் வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லல, அட்லீஸ்ட் அந்த ஆவரேஜ் வந்து அதிகமாக இருக்கும் ஹாப்பினஸ். ஸோ அதனால் ஒன்ஸ் இன் அ வைல் கோயிலுக்கு போங்க. இதை காமன் மேனாக சொல்கிறேன். ஒவ்வொருத்தர் நிறைய பேர் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருப்பாங்க, அவங்க சொன்னால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. நான் காமன் மேன், 35 வயசு எந்த ஹேபிட்டும் இல்லை. ஆனால் இப்போ நான் ஒன்று பண்ணுறேன்னா அது எனக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்குது, அது நல்லா இருக்குது. ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் கோயிலுக்கு போங்க, ஒன்ஸ் இன் அ வைல் நேச்சர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் நேச்சர் கூட கிரவுண்டாக மண்ணில் நடக்கிறீங்களோ, இல்லை வந்து புல் தரையோ இருக்கோ, ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் போங்க. சிட்டியில் இருந்தீங்கன்னா ஓகே, நீங்கள் எப்போனா ஊருக்கு போவீங்க, ரேண்டமாக ஒரு பிளேஸில் இறங்கி அங்கே அப்படியே நடந்து பாருங்கள், ரேண்டமாக ஒரு பிளேஸில் இறங்கி நடந்து பாருங்கள். அந்த அது கொடுக்குற ஹாப்பினஸ்ஸு உண்மையாலே வேறு எதுவும் கொடுக்காதுங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு குழந்தைக்கு நீங்கள் சிட்டியில் இருக்கீங்கன்னா அதை பேலன்ஸ் பண்ண கற்றுக்குங்க. எப்படி ஒரு நேச்சராகவும் வாழலாம், நம்மளால் ஒரு மாடர்ன் லைஃப்பும் அடாப்ட் பண்ண முடியும், ஒரு நார்மல் நேச்சுரல் லைஃப்பும் பில்ட் பண்ண முடியும். அப்போ தான் உங்களுக்கு அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். நீங்கள் வெறும் கிராமத்துலேயே இருந்தாலும் போர் அடிச்சிடும், நகரத்துலேயே இருந்தாலும் போர் அடிச்சிடும். எப்போ அந்த பேலன்ஸ் பண்ண கற்றுக்குறீங்களோ அப்போ தான் நல்லா போகும். அதுவும் இல்லாமல் ஐடி ஒர்க் பண்ணுறாங்க, ஏன் அவங்களுக்கு 2 days லீவ் கொடுக்குறாங்க தெரியுமா? 5 நாள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? அந்த 2 நாள் பேலன்ஸ் பண்ணால் தான் அடுத்த 5 நாள் ஓட முடியும். ஸோ ஒரு நாள் சத்தியமாக பத்தாது அவங்களுக்கு, ஒரு நாள் ஃபேமிலி பார்க்கறதுக்கும் ஒரு நாள் அவங்கள பார்க்கறதுக்கும் தேவைப்படும். ஸோ அதனால தான் 2 நாள் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த அவங்களுக்கு டைம் பார்த்து ஒர்க் பண்ண மாட்டாங்க. சம்டைம்ஸ் 12 hours ஒர்க் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் 24 hours ஒர்க் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் 2 hours ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு இப்படி தான் ஒர்க் பண்ணணும் இதுவும் இல்லை, ஆனால் கண்டிப்பாக ஒர்க் பண்ணி ஆகணும். அதனால தான் 2 days லீவ் கொடுக்குறாங்க. ஒன்று அவங்க மைண்ட்ஃபுல்னஸ், எக்ஸசைசஸ், அவங்க ஃபேமிலியும் பார்க்கணும், அதுக்காக ஒரு 2 days. ஃபைன். ஸோ நேச்சர் கூட எவ்வளோ கனெக்ட் பண்ணுறீங்களோ அப்போ உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் வைப் வரும். ஸோ நாளைக்கு பொங்கல். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் இந்த சூரியன் தான் கடவுள்,
உண்மையாக பார்த்திங்கன்னா. ஸோ நம்ம லாஸ்ட் ஒரு 1000 வருஷமாக 2000 வருஷமாக அந்த ஸ்கல்ப்சர் பில்ட் பண்ணியிருக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் சூரியன் மட்டும் தான் கடவுளாக இருந்தாங்க. ஸோ இப்போவும் சில நிறைய பேருக்கு சூரியன் தான் கடவுள். என்னதான் நம்ம ஒரு ஸ்கல்ப்சர் பில்ட் பண்ணியிருந்தாலும் இந்த சூரியன் இருக்குல்ல, அது கொடுக்குற எனர்ஜி வந்து சத்தியமாக வேறு எதாலும் பண்ண முடியாது. ஏன்னா நான் சைனஸ் எனக்கு க்ரானிக் சைனஸ் இருக்குது. எப்போல்லாம் சூரியன் வருதோ அப்போல்லாம் போயிட்டு இப்போலாம் ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் நிற்கிறேன். என்னை ரொம்ப ஹீல் பண்ணுது. அது என்னை ப்ரொடெக்ட் பண்ணுது. இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கு சர்டன் ஏஜில் வந்து இதெல்லாம் புரிய வரும். எனக்கு 35ல் புரிய வந்தது. சில பேருக்கு 40 புரியும், 50 புரியும், 60 புரியும். ஸோ எப்போவுமே நேச்சரோட கனெக்டடாக இருங்க. அது மட்டும்தான் அந்த வேக்கமை உங்களோட கடைசி வாழ்நாளில் அந்த வேக்கம் இருக்குது பார்த்திங்களா, அந்த வேக்கமை அது மட்டும் தான் ஃபுல்ஃபில் பண்ணும். ரேண்டமாக போங்க, ரேண்டமாக ஒரு இடத்துக்கு என்னால் வந்து ஒரு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி டூரிஸ்ட்டோ இல்லை ஹில்ஸோ போக முடியாது. எனக்கு இதான் முடியும். என்னால் தான் டெய்லியும் பண்ண முடியும். அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 4 நாளோ 3 நாளோ என்னால் பண்ண முடியும். நான் இதை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்ன வயபிளாக இருக்கோ அதை பண்ணுங்கள். ஸோ எனக்கு நீங்கள் சொல்கிறது புரியும். எனக்கு கழனி இல்லை, எனக்கு அப்படிலாம் இல்லை. ஸோ ஒரு ஊருக்கு போகிறீங்களா, அந்த ஊரில் ரேண்டமாக எதனா ஒரு பிளேஸில் இறங்குங்க, பஸ்ஸை விட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடங்க. யாரும் அந்த வரப்பில் போகிறத காசு கேட்க போகிறதில்ல. சும்மா பீப்புள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மெமரிஸ், அந்த இன்ட்ராக்ட் பண்ண மெமரிஸ் இருக்குல்ல, அது மட்டும் தான் உங்களோட கடைசி செட் ஆஃப் லைஃப்பில் வந்து தோஸ் மெமரிஸ் தான் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் பார்க்குக்கு போனது, பீச்சுக்கு போனது, அதெல்லாம் கண்டிப்பாக இருக்காது. இருக்க சொல்ல வரல. நீங்கள் ஒரு 100 முறை பீச்சுக்கு போகிறீங்கன்னா அந்த ஒரே முறை பீச்சுக்கு போன தாட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும். அது ரொம்ப ஆடான ஈவெண்ட்டாக இருக்கணும். அது இல்லைனா அது உங்கள் மைண்டில் ஸ்டிக் ஆன் பண்ணியிருக்காது. ஸோ ஃபைன், ரொம்ப பேசிட்டேன்னு சொல்ல வரல. ஸோ சும்மா ஒரு பொங்கல் வருது இல்லை, ஸோ நேச்சரோட கனெக்ட் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க. ஹாப்பி பொங்கல் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ இஸ் லிசனிங் டில் நவ். தேங்க்யூ ஸோ மச். பபாய்.